ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா முட்டை பொடி தோசை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை பொடி தோசை பண்ணினனால நம்ம அதை வீடியோ எடுத்து போட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நம்ம பேச்சுலர்ஸ் எல்லாம் சிம்பிளாக சமைச்சி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாவு பாக்கெட் வாங்கினா போதும். அப்புறம் இந்த இட்லிக்கு தோசைக்கெல்லாம் பொடி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பொடியும் கடையில் கேட்டு வாங்கிட்டா போதும். அப்புறம் ஒரு முட்டை, வேறு எதுவுமே வாங்க வேண்டாம். நம்ம இல்லாட்ட வேறு இதுலலாம் என்ன செய்வோம், குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காய்கறியெல்லாம் வாங்கணும். ஆனால் இது எந்த குழம்பு ஒன்றும் வைக்காமல் இந்த 3 திங்ஸை வச்சுட்டு இந்த முட்டை பொடி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு மாவு தேவைக்கு ஊற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக அந்த பொடி நம்ம வாங்கியிருப்போம்ல லைட்டாக தூவி, அதுக்கு மேலே அந்த முட்டை நம்ம அடித்து இங்கே கலக்கி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில், அதை எடுத்து மேலே லைட்டாப்பா அப்படி ஊற்றணும். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். முட்டை பிடிக்காதவங்களுமே இந்த தோசையை சாப்பிடுவாங்க விரும்பி. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஆனோன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா. Thanks for watching.